தமிழக சட்டமன்றத்திற்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு மும்முரமாக ஆயத்தமாகி வருகின்றன. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற 4 முனை போட்டி நிலவி வந்தது. இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் சசிகலாவுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். மேலும் தங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கும் கட்சிகள் தங்களது கூட்டணிக்கு வரலாம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திட்டனர். ஏற்கனவே தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவி வந்த நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. ராமதாஸின் இந்த அதிரடி முடிவால் அன்புமணிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் என்று தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.